ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 13வது வசனம். யோசுவா எப்புன்னையின் குமாரனாய் காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் எபிரோனை காலேபுக்கு சுதந்திரமாக கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி வாசிக்கிற பொழுது, அந்த இடத்துல பாருங்க, மோசையின் நாட்களிலே பாருங்க, அவர் காதேஸ் பர்னேயாவுக்கு யோசுவா போகிறார், காலேப் போகிறார். மொத்தம் 12 பேர் வேவு பார்ப்பதற்காக புறப்பட்டு போகிறார்கள். கானான் தேசத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். வந்தவர்கள் எந்த தெரியுமா சொன்னாங்க? பாருங்க, கிட்டத்தட்ட 10 பேர் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த இடத்திலே நாங்கள் பெரிய மனிதர்களை கண்டோம், ஏனாக்கியரை கண்டோம், அவர்களோடு கூட நம்ம யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள், பயப்படுத்தினார்கள். எல்லாரும் இந்த செய்தியை கேட்டவன அழுது புலம்பினார்கள். ஆனால் அதில் 2 பேர் மாத்திரம் இருந்தார்கள். ஒன்று யோசுவா, மற்றொருவர் காலேப். இவர்கள் எழுதினாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொன்னார்கள். பாருங்க, 2 பேர் மாத்திரம் வேறு விதமாய் பேசினார்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கானானியர் நாம் எளிதாய் வெற்றி கொண்டு விடலாம் என்று சொன்னார்கள், எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாக செய்தியை கொண்டு வந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த காலை யோசுவாவோடு கூட 2 பேரும் சேர்ந்து தேவனுக்கென்று நின்றார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்க, அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்திருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது என்று கூட சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க, அவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டதுனால அந்த எதிரிகளிடத்தில் இருக்கக்கூடிய, அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்தகார வல்லமைகள் அவர்களை விட்டு விலகி போனதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை பகுத்தாராய்ந்து அறிந்து தேவ சித்தத்தின்படி செய்வது அவசியமாயிருக்கிறது. அந்த இடத்திலே, மோசே இடத்திலே இப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். நாம் போய் வெகு எளிதாக கானானை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதனால பாருங்க, மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? நீ காலடிக்கும் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னிடைக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இது தேவனாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, யோசுவாவும் காலேப் மாத்திரம்தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த இடத்துல காலேப் இன்றைக்கு வந்து ஒரு உரிமை கேட்கிறார். யோசுவாவிடத்துல சொல்லுகிறார், மோசே நாட்கள் நடந்த காரியத்தை நினைப்பூட்டுகிறார். அந்த நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். பாருங்க, மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே மிகப்பெரிய அரணான பட்டணங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல ஏனாக்கியர் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அந்த நாட்டை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அதை எனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த தேசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஏனாக்கியர் நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிட்டத்தட்ட இப்பொழுது இவருக்கு 85 வயதாகிறது காலேபுக்கு. முன்பு அவர் அந்த இடத்துக்கு போகிற பொழுது 40 வயதாக இருந்தாராம் வீவு பார்க்க போகும்போது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 85 வயதாகிவிட்டது. ஆனால் அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் காலேபுக்கு பலன் கொடுத்தார். வயது ஆகிவிட்டது என்பதுதான். வயதாகிவிட்டது, கிட்டத்தட்ட 45 வருடங்கள் ஓடிவிட்டது. 40 வயதில் இருந்த பலன் இப்பொழுது இன்றைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 85 வயதாகிவிட்டது. இருந்த போதிலும் கூட கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தார். அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யோசுவா காலேபை ஆசீர்வதித்தார். நீ எப்படி சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியாகவே பாருங்க, காலேப் அந்த இடத்துல யுத்தம் செய்து அந்த எபிரோனை சுதந்திரித்துக் கொண்டார். வேதம் எதிரமாக சொல்லுகிறது, காலேப் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அந்த எபிரோன் என்பது அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் சுதந்திரமாக மாறினதாக வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உத்தமமாய் பின்பற்றினார். இன்றைக்கும் கூட யாரெல்லாம்
தேவனை பின்பற்றுகிறார்களோ, உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறார்களோ, அவர்களுக்கென்று கர்த்தர் உத்தம ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த உத்தம ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த இடத்திலே காலேப் அதைத்தான் செய்தார். மற்றவருடைய பார்வை வேறு விதமாக இருந்தது, மற்றவருடைய யோசனை வேறு விதமாக இருந்தது, மற்றவருடைய சிந்தை வேறு விதமாக இருந்தது. ஆனால் காலேப் சொன்னார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். அதனால நாம் வெகு எளிதாக கானானை ஜெயம் கொள்ளுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் எபிரோனை சுதந்திரித்துக் கொண்டார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பார்வை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? தேவ சித்தம் உங்களை நிறைவேறும்படியாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவார். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, காலேபுக்கு ஆண்டவரே உத்தமமாய் பின்பற்றி நம்பினாலே எபிரோனே அவரும் அவருடைய சந்தேகம் சுதந்திரித்துக் கொண்டது போல யாரெல்லாம் உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கென்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you.